வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். ஓகே, இன்னைக்கு 19th ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். குளோபல் லெவலில் எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அது வந்து நம்ம மார்க்கெட்டு கேர் பண்ணிக்கவே இல்லை. போட்டு உருட்டுன்னு உருட்டி விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி இந்த 24,800லேயே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. மார்னிங் 10 மணிக்கு என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். 24,800 புட்டில் வந்து ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று இதுலேயே க்ளோஸ் ஆகணும், இல்லை அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் அதுலேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்லேருந்து சம் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்லாம் வந்துருக்குது. டேரிஃப் ட்ரம்ப்பு சம் ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஈரான் இஸ்ரேல் வார் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி எப்படி இருக்கும், நாளைக்கு வந்து ஃப்ரைடே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே வீடியோவில் நான் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் செபியிலேருந்து அப்படின்ட்டு மெசேஜ் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு மோர் தென் 450 ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணனவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ், விஷ் பண்ணாதவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து என்னுடைய வீடியோ வந்து வியூஸ் அதிகமாகும் போதும், எனக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும்போதும் எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்னமும் வந்து அதிகமாகுது. அதாவது கரெக்டான செய்தியை உங்ககிட்ட கரெக்டான டைமில் வந்து சேர்த்தணும். என்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னமும் எனக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்டர்டே வந்து ஃபெட் ஈவெண்ட்டு நைட்டு 11:30 PM தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு ஃபெட் ஈவெண்ட் டிசிஷன் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஸ் எக்ஸ்பெக்டட் 4.5% தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், நாங்கள் வந்து ரேட் வந்து கட் பண்ணல அப்படின்ட்டு ஜெரோம் பவுல் ஃபெட் சேர்பர்சன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் இன்னும் என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வருஷம் இந்த 2025ல் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து 2026ல் வந்து நியர்லி வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. 2027ல் 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் என்ன கமெண்ட் கொடுத்துருக்கிறாருன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து எங்களை வந்து இன்னும் வந்து திருப்திப்படுத்தலை, ஜிடிபியும் வந்து இன்னும் எங்களை வந்து திருப்திப்படுத்தலை, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த டேட்டாலாம் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுறதை பற்றி யோசிப்போம். பட் 2025ல் 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இவர் எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் எஸ்டர்டே வீடியோ சொன்ன மாதிரி டேரிஃப் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு பவல் இஸ் த ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஏ ரியல் டம்மி ஹூ இஸ் காஸ்டிங் அமெரிக்கன் பில்லியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய நஷ்டத்துக்குலாம் யார் வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்து ட்வீட் பண்ணிக்கிறாரு. ஓகே, அதுக்கடுத்ததான் வந்து ஈரான் இஸ்ரேல் அதனுடைய இஷ்யூக்கு வந்துடலாம். எஸ்டர்டே வந்து யூஎஸ் வந்து சம் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரான் வந்து எங்ககிட்ட வந்து எந்த ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும், எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்து சரண்டர் ஆக மாட்டோம், நாங்கள் 2ல் 1 வந்து பார்த்துக்குறோம், யூஎஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறான்னா, யூஎஸ் அஃபீஷியல்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எ ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸோ இன்னும் 24 ஹவர்ஸ் வந்து 48 ஹவர்ஸுக்குள்ள ஈரான் மேலே வந்து அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து பிரிட்டன் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க.
யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வந்து இந்த வாரில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா நாங்களும் வந்து இந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இது வந்து நெக்ஸ்ட்டு அவங்க வாரில் ஈடுபட்ட நெக்ஸ்ட் 24 to 48 ஹவர்ஸில் நாங்கள் வந்து டிசிஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஈரான் மேலே தவறா இஸ்ரேல் மேலே தவறா அப்படிங்கிற விவாதத்துக்கு நான் வரல. யார் வந்து அட்டாக் பண்ணாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறது வேண்டாம். பட் போரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை. ஓகேங்களா? இப்போ வந்து ஈரான் நல்லவங்களா இல்லை இஸ்ரேல் வந்து எதுக்காக வந்து போர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவாதம் தேவையில்லை. இது வந்து காலகாலமாக அவங்களுக்குள்ள இருக்கிற உள்நாட்டு பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஸோ போரே இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை. பட் இவங்க பண்ணுற அட்ராசிட்டிலாம் வந்து பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னமும் வந்து சிவியராக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து யோசிக்க தோணுது. ஓகேங்களா? இப்போ வந்து குளோபல் லெவல் நம்ம பார்க்க வேண்டியது ஈவெண்ட்லாம் நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. என்ன ஃபெட் ஈவெண்ட்டா, ரேட் கட் பண்ணுறாங்களா, இல்லை இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து இந்த நியூஸ். ஈரான் இஸ்ரேல் இந்த வார் வந்து என்ன ஆகுது, அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதா, இல்லை நாங்கள் வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து வாரை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை. பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 250 பாயிண்ட்ஸ் டவ் வந்து டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ட்ரெஸரி ஈல்டு 4.4 இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98.5 இருக்குது. பிரெண்ட் க்ரூட் வந்து $75 per பேரலுக்கு இருக்குது. பிட்காயின் $1,05,000 இருக்குது. கோல்டு வந்து $3,390 per ounce இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாட்டினம் எஸ்டர்டே வந்து 5% ஹைல போயிருக்குது. இது வந்து 2021 ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது பிளாட்டினம். அதாவது $1,327 போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ரிப்போர்ட்டு. ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி 1% டவுனில் இருந்துச்சு. ஹேங்செங் இண்டெக்ஸ் 2%, ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து நியர்லி 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. 24,850 24,800. ஸோ ஒரு அந்த 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளேயே போட்டுச்சு அரைன்னு அரைச்சி தள்ளிவிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ரொம்ப குறைவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்து ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கும். ஓகேங்களா? பட் மார்னிங் 9:30 9:45 வந்து புட்டு சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது வந்து ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சைன் கொடுத்துச்சு. ஓகே, மார்க்கெட்டு இன்னைக்கு வயலண்ட் மூமெண்ட் வராது, அக்ரெசிவாக எதையுமே வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சிருச்சு மார்னிங்கு 10 o'clock. இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 82 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 81,361 செட்டில் இருக்குது. நிஃப்டி 18 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 24,793 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து 1.5% ஈச் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கதற அடிச்சிருக்கிறாங்க. 1.5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ செக்டாரில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஐஷர் மோட்டார் அண்ட் மகேந்திரா இது ரெண்டு வந்து ஆட்டோ செக்டாரை வந்து லிஃப்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். மற்ற எல்லா செக்டாருமே வந்து 0.5% to 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருப்பி வந்து இன்னைக்கு வந்து 86.72 வந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து 85 வந்துச்சு. இப்போ அகைன் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு. 86.72 வந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 88.2 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ருப்பி வந்து ரொம்பவும் டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நம்ம எக்கனாமிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அவங்களோட ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4.25 வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்ல வந்து போனஸ் கொடுக்கறதா வந்து நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. June 26 அன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் அதை பற்றி கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. HDFC பேங்கோடைய HDB ஃபைனான்சியல் வந்து IPO வந்து கம்மிங் June 25 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. 27 அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. பட் IPO ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. 12,500 crore வந்து அவங்க வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. சைனாவுடைய பிரசிடென்ட் வந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, அந்த சீஸ்ஃபயர் வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஓகே,
அதுக்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த ஷேர்ஸ் வந்து அன்லிஸ்டேடில் இருக்குது. இப்போ வந்து 2400 நியர்லி வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து மெயில் அனுப்பி இதை பற்றி உங்கள் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் வந்து போன வருஷம் செப்டம்பர் மந்த் கரெக்ட் செப்டம்பரில் வந்து கிட்டத்தட்ட 2000 ஷேர்ஸ் வந்து பை பண்ணிக்கிறாரு. நியர்லி வந்து 30 லட்சம் 32 லட்சத்துக்கு வந்து பை பண்ணிக்கிறாரு 1600 rupees அப்படின்ட்டு. அவர் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதாவது அந்த புரோக்கர் மூலமாக வந்து பணம் கட்டிக்கிறாரு. அந்த புரோக்கர் அக்கௌண்ட்டு தான் வந்து பணம் கட்டிக்கிறாரு. அது வந்து ஒரு ஃபேமஸான புரோக்கர். புரோக்கருக்கு பணம் கட்டி அந்த புரோக்கரும் வந்து என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நடந்திருக்குது. அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக வச்சுருக்கிறாரு. இப்போ கடைசியாக வந்து அந்த புரோக்கர் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆகலை, அதனால் வந்து நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு இந்த வீக்கில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இது எவ்வளோ ஷாக்கிங்கான நியூஸு. கிட்டத்தட்ட 1600 நியர்லி வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து 2400 2450 போயிட்டு இருக்குது அன்லிஸ்டட் ஷேர்ஸு. இந்த அளவுக்கு ஷேர்ஸ் விலை ஏறினதுக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு அலாட் ஆன ஷேர்ஸ் வந்து எங்கள் கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றி நாம் வந்து செபியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்கு வந்து செபியில் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது நம்ம வேறு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? போய் சைபர் கிரைமில் போய் பண்ணால் தான், இல்லைன்னா வந்து கோர்ட் மூலிமா வந்து அந்த புரோக்கர் கம்பெனி மேலே வந்து ஆக்ஷன் எடுத்தாதான். கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணால் அது எத்தனை வருஷம் ஆகும்? அதனால் அவர் வந்து சரி நான் கொடுத்த காசாவது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பணம் வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாரு. ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்எஸ்சி வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் புரோக்கர்கிட்ட மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. இல்லை அப்படின்னா வந்து பிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக வந்து எங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த புரோக்கர்கிட்ட வந்து ஒரு மெயில் கூட பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் ஷேர்ஸாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எப்போ லிஸ்டிங் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து எலக்ட்ரானிக் ஷேராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் உஷாராக பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய சப்போர்ட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வரேன். முன்ன வந்து 24,350 24,400 சொல்லிட்டு இருந்தேன். இந்த லெவல் கீழே வந்து க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு. இப்போ வந்து இன்னும் வந்து க்ளோஸாக கொண்டு வரேன். என்ன ரேஞ்ச் அப்படின்னா 24,475. இந்த 24,475 கீழே வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரபிள் தான். ஓகேங்களா? கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 24,800 நியர்லி இருக்குது. ஸோ இன்னமும் வந்து 325 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 to 25,100 தான். ஒருவேளை வந்து இந்த வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க எல்லாமே வந்து இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த 24,475 வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து ரொம்பவும் வந்து ஃபோக்கஸாக நம்ம வந்து பார்க்கணும். நாளைக்கு ஃப்ரைடே வேறு. யூஸ்வலாகவே வந்து நமக்கு வந்து ஃப்ரைடேனா ஒரு பயம் வந்துடும். இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் மெயினாக வந்து வாட்ச் பண்ணணும். பார்க்கலாம். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டுருக்குறோம். இந்த நிஃப்டியோட டே கேண்டலில் பாருங்கள், நான் க்ளோஸாக கொண்டு வந்த சப்போர்ட் இதுதான் 24,475. ஓகேங்களா? இது வந்து மே 22 வந்து லோ. அதுக்கு அடுத்ததாக வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே ஜூன் 13 வந்து லோ. ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,450 to 475 இந்த லெவலுக்கு கீழே வந்தால் 23,900 வரை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொசிஷனல். ஓகேங்களா? இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,710. இது வந்து ஃப்ரைடே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 24,700. ஓகே, 24,700 கீழே இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 24,870 தென் 24,950. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56,000
56,000 வந்து 56,100. சப்போர்ட் 55,400. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 55,100. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.